Hi students. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தி சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். தமிழ்ல புள்ளி மின் துகள்களால் ஆன அமைப்பின் மின்புலம். மின்புலம்ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, புள்ளி மின் துகள்ங்கிறது பாயிண்ட் சார்ஜஸ். அதாவது வெளியில ஸ்பேஸ்ல நிறைய சார்ஜ் இருக்குது. சார்ஜ் மீன்ஸ் மின் துகள், நிறைய சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜ் சுத்தியும் என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். அதை ஒரு பாயிண்ட்ல கொண்டு வரோம், பாயிண்ட் பி. ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்குன்னு நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம். சரியா? Q1, Q2, Q3 எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒவ்வொரு சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் பண்ணா எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். பட் நம்ம முன்னாடி பார்த்தோம் 2 சார்ஜ் கிட்டே எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்றத கூலம்ஸ் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இங்க மெனி சார்ஜ் இருக்குது. அப்ப எதை யூஸ் பண்ணுவோம்? யூசிங் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சரியா? இங்க பிளஸ் சார்ஜ் இருக்குது. அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும்? வெளிநோக்கி இருக்கும். ஓகே, இப்போ Q1 பாயிண்ட் பி, Q2, Q3 அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன். Q1க்கு E1P வெக்டர், Q2க்கு E2P வெக்டர், Q3க்கு E3P வெக்டர். இங்க பாருங்க, Q1 பாயிண்ட் பாருங்க, இதனோட டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குது. டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குது. அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட லென்த் அதிகமா இருக்கும். சரியா? Q2க்கு பாருங்க, Q2 டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட லென்த் எவ்வளவு இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்ப இதனோட டிஸ்டன்ஸ் பொறுத்து அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, அதாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லிருப்பாங்க, இந்த அமைப்பின் புள்ளியில் உருவாகும் தொகுபயன் மின்புலமானது. இந்த அமைப்பின் புள்ளியில் உருவாகும் தொகுபயன் மின்புலமானது தனித்தனி மின் துகள் அதன் மீது செலுத்தும் மின் புலங்களின் வெக்டர் கூடுதலுக்கு E total வெக்டர் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அதாவது E1P plus E2P வெக்டர் plus E3P வெக்டர் equal to E total வெக்டர். ஓகே, Q1, Q2, Q3ங்கிறது சார்ஜஸ், R1P, R2P, R3Pங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ E total வெக்டர் equal to இதெல்லாம் சம்ம பண்றோம். E1P வெக்டர் plus E2P வெக்டர் plus E3P வெக்டர். Then E total vector equal to electric field E1 vector plus E2 vector plus E3 vector plus dot 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 up to E1 En vector. இது first equation. நமக்கு தெரியும் electric field ஓட expression E1 vector equal to 1 by 4 by epsilon naught Q1 க்கு சார்ஜ் Q1 க்கு Q1 by R1P square into R1P cap. அடுத்து E2 க்கு அப்ப Q2 1 by 4 by epsilon naught Q2 by R2P square into R2P cap. அடுத்து Q3 E3 vector equal to 1 by 4 by epsilon naught Q3 by R3P square into R3P cap up to En equal to 1 by 4 by epsilon naught Qn by RNP square into RNP cap. So இது E1, E2, E3, En இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரியா? E1 க்கு this expression, E2 க்கு this expression, E3 க்கு this expression, En க்கு this expression. இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ண போறோம். சம் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 2 போட்டுறோம். சரியா? நெக்ஸ்ட் இதுல 1 by 4 by epsilon naught தான் கான்ஸ்டன்ட். எல்லாத்துலயும் இதுலயும் இருக்கும் கான்ஸ்டன்ட், இதுலயும் இருக்கும் சேம், இதுலயும் இருக்கும். அப்ப எல்லாத்தையும் பொதுவா எடுத்து வெளியில வச்சிடுறோம். இப்ப E total vector equal to 1 by 4 by epsilon naught Q1 by R1P square into R1P cap plus Q2 by R2P square into R2P cap plus Q3 by R3P square into R3P cap plus dot 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 up to Qn by RNP square into RNP cap. Equation number 3. இந்த R1P cap into R2P cap into R3P cap இது எல்லாமே யூனிட் வெக்டர்ஸ். ஓகே, அதாவது அலகு வெக்டர். இந்த தேர்ட் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ண போறோம். E total vector equal to அதாவது 1 to n E1 to En போட்டிருக்கும்ல,
இது நம்ம சிம்பிள் எப்படி போடலாம், சிக்மா I equal to 1 to n constant 1 by 4 by epsilon naught qi by rip square into rip cap. Then E total vector equal to இது constant 1 by 4 by epsilon naught constant வெளியில வச்சிடுறோம். 1 by 4 by epsilon naught sigma I equal to 1 to n bracketல மீதி என்ன இருக்கும், qi by rip square into rip cap. இதுதான் அதோட டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன். ஓகே, புரிஞ்சா? அதோட ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்துக்கணும், சரியா? ஸோ பொறுமையாக பாருங்க, நீட்டாக எழுதிக்கணும். அடுத்த வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி நாம் பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, தேங்க்யூ.